மதுரை மாவட்டத்தில் ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டு நகைக்கடை உரிமையாளரிடம் 2.5 கோடி ரூபாய் கொள்ளையடித்த கும்பலை 9 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கும்பல் சிக்கியது எப்படி? நகைக்கடை உரிமையாளரிடம் அதிக அளவில் பணம் புழங்குவதை பார்த்த பிரவீன்குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து 2.5 கோடி ரூபாயை கொள்ளையடித்துள்ளார். கொள்ளை நாடகம் அரங்கேறியது எப்படி? குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? மதுரை வடக்கு மாசி வீதியைச் சேர்ந்தவர் 62 வயதான தர்மராஜ் மதுரை அரசடி பகுதியில் நகைக்கடை வைத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணியளவில் தனது கடை ஊழியர் கோவிந்தராஜுடன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு நகை வாங்குவதற்காக காரில் சென்றார். வெகு தூரம் செல்ல வேண்டும் என்பதால் தனியார் கார் ஓட்டுநர் பிரவீன்குமார் என்பவரை அழைத்துக் கொண்டு சென்றார். காரில் தனது இருக்கைக்கு கீழே 2.5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் இருந்த பெட்டியை மறைத்து வைத்திருந்தார். கார் திருமங்கலம் விருதுநகர் 4 வழிச்சாலையில் உள்ள நேசநேரி விளக்கு அருகே சென்றபோது கோவிந்தராஜும் ஓட்டுநர் பிரவீன்குமாரும் சிறுநீர் கழிப்பதற்காக காரை நிறுத்தி இறங்கினர். அவர்கள் சென்றதும் திடீரென 2 மர்ம நபர்கள் காருக்குள் நுழைந்து தர்மராஜின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி காருடன் கடத்திச் சென்றனர். கார் திடீரென புறப்பட்டு செல்வதை கண்ட கோவிந்தராஜனும் பிரவீன்குமாரும் காரின் பின்னால் கத்திக்கொண்டே ஓடியும் பிடிக்க முடியவில்லை. தர்மராஜை கடத்திச் சென்ற மர்ம கும்பல் திருமங்கலம் அருகே உள்ள கள்ளிக்குடி வில்லூர் பகுதி வழியாக பேரையூர் சென்று அருகே உள்ள அத்திப்பட்டி சாலையில் ஜம்பலபுரம் கிராம பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் காரை நிறுத்தினர். அங்கு தர்மராஜின் கைகளை கட்டி போட்டு அவரிடம் இருந்த 1 பவுன் மோதிரம் மற்றும் கார் இருக்கின் கீழ் மறைவாக வைக்கப்பட்டிருந்த 2.5 கோடி ரூபாய் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு காரிலிருந்து தர்மராஜை கீழே தள்ளிவிட்டு காருடன் தப்பிச் சென்றனர். அந்த வழியாக சென்றவர் தர்மராஜை மீட்டனர். அவர் திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தகவல் அறிந்த கோவிந்தராஜ் பிரவீன்குமார் இருவரும் திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்திற்கு சென்றனர். இந்த வழக்கில் திருமங்கலம் தாலுகா போலீசார் செல்போன் சிக்னல் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடினர். திண்டுக்கல் தனியார் விடுதியில் பதுங்கியிருந்த மதுரை விளாச்சேரியை சேர்ந்த 26 வயதான அருண்குமார் மற்றும் திருவள்ளூர் நகரைச் சேர்ந்த 26 வயதான அலெக்ஸ் பாண்டியன் ஆகியோரை கைது செய்தனர். ஓட்டுநர் பிரவீன்குமார் ஆடம்பரமாக வாழ ஆசைப்பட்டுள்ளார். நகைக்கடை உரிமையாளர் தர்மராஜ் அடிக்கடி நகை வாங்க காரில் அவரை வெளியிடங்களுக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அவரிடம் கோடிக்கணக்கில் பணம் புழங்குவதை பார்த்த பிரவீன்குமார் அதை கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளார். தனது நண்பர்கள் அருண்குமார் மற்றும் அலெக்ஸ் பாண்டியன் மூலம் இந்த கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்தது. பிரவீன்குமார், அருண்குமார் மற்றும் அலெக்ஸ் பாண்டியன் ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். நகைக்கடை உரிமையாளரிடம் 2.5 கோடி ரூபாய் கொள்ளையடித்த கும்பலை 9 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.